ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல இங்கிலீஷ் சேனல்ஸாக இருக்கட்டும், இல்லை லோக்கல் சேனல்ஸாக இருக்கட்டும், இல்லை நேஷனல் சேனல்ஸாக இருக்கட்டும், எது எடுத்துக்கிட்டாலுமே 2038 வேர்ல்ட் எண்ட்ஸ், உலக அழிய நோக்கி போயிட்டு இருக்கு, 2038ல உலக அழிய தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே உண்மையா பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா 2038ல உலக அழிய தான் போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. நம்ம ப்ரீவியஸாவே பார்த்துருப்போம். 2012ல உலக அழிய போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க, இல்ல அதுக்கு முன்னாடிலாம் கூட உலக அழிய போகுதுன்னு பல வாட்டி சொல்லியிருக்காங்க. பட் உலகம் அழிஞ்சிருச்சா பார்த்தோம்னா கிடையாது. நம்ம இன்னமும் உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்கும். பட் இந்த 2038 பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிட்டு இப்ப பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாசா வெளியிட்ட ஒரு முக்கியமான நியூஸ். நாசா என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்கணும்னா, உலகத்தை ஒரு மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டு தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, 72% சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 72% சான்ஸ்னா கிட்டத்தட்ட தாக்கலாம். ஆக்சுவலா சொல்லணும்னா தாக்கும் சொல்லல, ஹைப்போதெட்டிக்கல் அப்படின்னு சொல்லணும்னா தாக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. பட் அந்த பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கணும்னா அது மிகப்பெரிய அளவுல கொடுத்திருக்காங்க. ஸோ அதுதான், தாக்கவும் செய்யலாம், தாக்காமலும் இருக்கலாம். அப்படி அந்த ஆஸ்ட்ராய்டு வந்து நம்ம உலகத்தை தாக்குச்சுன்னா எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்கும், இல்ல அந்த ஆஸ்ட்ராய்டு தாக்கும் போது அதுல இருந்து நம்ம பிரிவென்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை பத்தி நாசா என்ன சொன்னாங்க, ஆக்சுவல் நியூஸ் என்ன, ஸோ டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்ல போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க, இது ரொம்பவுமே முக்கியமான நியூஸ். வீடியோ ஃபுல்லா பாருங்க, ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோவில் போகலாம். இது உங்க நரேன் சியூ, நான் உங்க நரேன். வெல்கம் டு நரேன் சியூ. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோ உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோவில் போகலாம். உலக அழிவு, ஆஸ்ட்ராய்டு பூமியை தாக்குறது, இல்ல விண்கற்கள் பூமியை தாண்டி போறது, கிராஸ் பண்ணி போறது, இதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி NEO நான் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உலகத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி உலகத்தை சுத்தி இருக்கிற விண்வெளி பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். உலகத்துக்கு சம்பந்தம் இல்லாத பொருட்கள் பூமியை சுத்திட்டு இருக்கிறது, இல்ல பூமியை கிராஸ் பண்ணி போறது, இதெல்லாம் தான் நான் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமியை கிராஸ் பண்ணியும் போகலாம். அப்படி பூமியை கிராஸ் பண்ணி போறப்போ பூமியோட அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்குள்ள வந்துச்சுன்னா மேபி அதோட டைரக்ஷனை சேஞ்ச் ஆகி எர்த்துல வந்து மோதலாம். இல்ல எர்த்துல வந்து மோதாம அது ரொம்ப சின்ன சைஸா இருந்து பாத்தீங்கன்னா வானத்திலேயே எரிஞ்சு போக கூட சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் தான் நான் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ். இதை பத்தி ஃபியூச்சர்ல நிறைய பார்த்துருப்போம், நிறைய நியூஸ் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம படங்கள்லாம் பார்க்கும்போது இல்ல நம்மளே கூட பார்த்துருக்கலாம், விண்கற்கள், வால் நட்சத்திரம் கூட சொல்லுவாங்க. இந்த வால் நட்சத்திரம்லாம் எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விண்கல் வந்து உலகத்தை தாண்டி போகும்போது நம்மளுக்கு நட்சத்திரம் மூவ் ஆகுற மாதிரி தெரியும். அந்த நட்சத்திரம், வால் நட்சத்திரம் சொல்றதே இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் தான். ஆக்சுவலா அதை காமெட்ஸ் சொல்லுவாங்க. உலகத்தை தாண்டி போகுதுன்னா அது காமெட், உலகத்துல வந்து விழுதுன்னா அது ஆஸ்ட்ராய்ட்ஸ். ஓகே, அப்படி உலகத்தை தாண்டி போறது இல்ல உலகத்துல வந்து உலகத்தை தாண்டி போயிடுச்சுன்னா எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. ஆனா அது இடத்துல வந்து விழும்போதுதான் ஆக்சுவலா ப்ராப்ளமே. மேபி 1 கிலோமீட்டர் சைஸ், அந்த சைஸ்ல 1 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு ஒரு பால் சைஸ்ல 1 கிலோமீட்டர் பரப்பளவுனா ஒரு 4 ஃபுட்பால் கிரவுண்டு வச்சுக்கலாம். 4 ஃபுட்பால் கிரவுண்டு சைஸ் அளவுக்கு ஒரு கல் வந்து உலகத்துல விழுந்ததுன்னா என்ன ஆகும்? இப்போ நார்மலா மேல இருந்து ஒரு ஒரு அயன் பால ஒரு பெரிய பில்டிங்ல இருந்து கீழே தூக்கி போட்டோம்னா அப்ப என்ன ஆகும்? பூமியில ஒரு மிகப்பெரிய பள்ளம் உருவாகும். அந்த அயன் பாலுக்கே அந்த ஒரு பவர் இருக்குன்னா கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து உலகத்துல வந்து ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு உள்ள ஒரு பந்து வந்து மோதிச்சுன்னா, ஒரு கல் வந்து மோதிச்சுன்னா அது எந்த அளவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தும் அதை தான் நாசா இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இது மோதோன்றது இல்ல, ஹைப்போதெட்டிக்கல். திரும்ப சொல்றேன், அது ஹைப்போதெட்டிக்கல். 72% சான்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா 2038 14 வருஷம் கழிச்சு ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 800 மீட்டர் லென்த் கொண்ட ஒரு விண்கல் உலகத்தை வந்து மோதுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி மோதுச்சுன்னா
அது எந்த அளவுக்கு ஒரு டேமேஜை உண்டாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8% சான்ஸ் இருக்கு 8 லட்சம் பேர் உயிர் இழக்கிறதுக்கு. அதுவே பார்த்தீங்கன்னா 0.4% சான்ஸ் இருக்கு 1 கோடி பேர் உயிர் இழக்கிறதுக்கு. இந்த பெர்சன்டேஜ்லாம் எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து விழுதுன்னா அந்த இடத்துல மட்டும்தான் டேமேஜ் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ இந்தோனேஷியால எர்த்குவேக் வருது அப்படின்னா அதோட இம்பாக்ட் எங்கெங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல இருக்கும், வியட்நாமில் இருக்கும், ஜப்பானில் இருக்கும், அப்புறம் இந்தியாவில் இருக்கும், ஸ்ரீலங்காவில் இருக்கும், அந்தமான் நிக்கோபாரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு ரேடியஸில் ஒரு பர்டிகுலர் ரேடியஸில் அதோட இம்பேக்ட் இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து அது ஹிட் பண்ணும்போது அதோட ரேடியஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கும். அப்போது அதோட டேமேஜ் அப்படின்றது அதை வச்சு தான் இந்த 0.8 இப்போ 8%, 0.4% அப்படின்னு சொல்லிட்டு 10 lakhs 1 crore அப்படின்னு சொல்லிட்டு ஹைப்போதெட்டிக்கலாக ஒரு கால்குலேஷனை நாசா எடுத்து வைக்கிறாங்க. அப்படி இந்தியாவில் வந்து மோதுச்சுன்னா அது எந்தெந்த இடத்துல மோதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன இடம்லாம் சொல்லியிருக்காங்கன்னா மெக்சிகோ, யூஎஸ், எப்பவுமே ஒரு எரிக்கல் இல்லை விண்வெளியிலிருந்து வந்து ஏதோ ஒன்று மோதுதுன்னா யூஎஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல், ஸ்பெயின், லிபியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுனீசியா, அப்புறம் ஈஜிப்ட், அதுக்கப்புறமேட்டு சவுதி அரேபியா. இந்த ஒரு டைரக்ஷன்ல இந்தியா உலகத்தை வந்து மோதனா அதோட இம்பாக்ட் இந்த அளவுக்கு இருக்கும். 10 லட்சம் பேர் சாவறதுக்கு 8% சான்ஸ் இருக்கு, 1 கோடி பேர் சாவறதுக்கு 0.4% சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இது வந்து இடத்துல இம்பாக்ட் ஆக போகுது. ஆனா நம்ம இதுல இருந்து காப்பாத்திக்க முடியுமா? ப்ரீவியஸ் இயர்ல ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து நம்ம மோத பார்த்தது, அதுல இருந்து நம்மள காப்பாத்திக்கிட்டோம். அது எப்படின்னா DART அப்படின்னு சொல்ற ஒரு பர்டிகுலர் ஒரு புது விதமான ஒரு முயற்சி, ஒரு சேட்டிலைட்டை அந்த ஆஸ்ட்ராய்டு நோக்கி செலுத்தி அதுல மோத விட்டு அந்த ஆஸ்ட்ராய்டோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும். பட் அந்த ஆஸ்ட்ராய்டோட சைஸ் அப்படின்றது இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த ஆஸ்ட்ராய்டோட ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது இந்த ஆஸ்ட்ராய்டை நம்ம அதே மாதிரி ஒரு சயின்டிபிக்கல் மெத்தட்ல நம்ம அதை மாற்ற முடியும், டைரக்ஷனை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரூவான ஒரு சயின்டிபிக்கல் ஒரு மெத்தட் நம்ம கிட்ட இன்னும் கண்டுபிடிக்கப்படலை, அது பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாசா சொல்லியிருக்காங்க. இந்த 14 வருஷத்துல நம்மளால முடியுமா அப்படின்னு கேட்டா அதுவும் முடியாது. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு ஆஸ்ட்ராய்டை நம்ம தடுக்கணும், நம்ம அதுகிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா உலகத்துல இருக்க எல்லாரும் சேர்ந்தா மட்டும்தான், உலகத்துல இருக்க எல்லா நாடுகளும் ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் அதுகிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்க முடியும். அவ்வளோ பெரிய அழிவுல இருந்து நம்ம காப்பாத்திக்க முடியும்னு சொல்லிட்டு நாசா சொல்றாங்க. பட் அதுல தான் அந்த ப்ராப்ளமே இருக்கு. இப்போ உலகம் இருக்க நிலைமையில எல்லா நாடும் சேர்ந்து இந்த ஆஸ்ட்ராய்டை தடுக்கிறதுக்கு உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இப்போ இந்த ஆஸ்ட்ராய்டை நம்ம தடுக்கணும், எல்லா நாடும் ஒன்று சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லா நாட்டில இருந்துமே இந்த ஆஸ்ட்ராய்டை தடுக்கிறதுக்காக இப்பத்துல இருந்தே ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் மணியை ஒதுக்கணும். அவங்களோட ஜிடிபில இருந்து ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் மணியை தனியாக எடுத்து வைக்கணும் அதுக்காக ரிசர்ச் பண்றதுக்கு. பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல ஈராக்ல இருக்க பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்க இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல இந்தியா சைனா பிரச்சனையா இருக்கட்டும், இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையா இருக்கட்டும், பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் போய்கிட்டே தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து பொதுவா ஒரு விஷயத்த பண்றதுக்கு ஒத்துப்பாங்களா? அதுதான் இங்க கேள்விக்குரிய. பட் அப்படி இருந்தா, அப்படி எல்லாரும் சேர்ந்தா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் நடக்குமா அப்படின்னு கேட்டா நடக்காது. ஏன்னா அதை நடக்கவும் விட மாட்டாங்க. அதுதான் நாசா சொல்லியிருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படின்னு சொல்லிட்டு. இது இல்லாம 2029ல பாத்தீங்கன்னா இன்னொரு ஆஸ்ட்ராய்டு வந்து பூமியை கிராஸ் பண்ணி போக சான்ஸ் இருக்கு. அதுவும் எந்த டிஸ்டன்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 31,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். 31,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னா இப்போ நம்மளோட ISS இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அது எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. நம்மளோட நேக்கட் ஐலயே நம்மளோட பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி தான் இப்போ இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து 2029ல வரப்போற
இந்த ஆஸ்ட்ராய்ட் அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போபிஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. அந்த ஆஸ்ட்ராய்ட் பூமியை கிராஸ் பண்ணி போகுதுன்னா நம்மளோட நார்மலான கண்ணிலேயே நம்மளோட நேக்கட் ஐலேயே அதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பட் 2% சான்ஸ் இருக்கு மேபி இது எர்த்தில் வந்து மோத. இப்போ எர்த்தோட கிராவிடேஷனல் புல்ல அதோட அஃபெக்ட் பண்ணி அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுச்சுன்னா எர்த்தை வந்து மோத சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது மோதாது, 100% அது மோதாது, எர்த்துல வந்து மோதாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஹைப்போதெட்டிக்கல் அப்படிதான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஹைப்போதெட்டிக்கல் தான். ஏன்னா எந்த டைம்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன் அப்படின்றது யாராலையுமே முடியாத ஒரு காரியம். இப்போ நம்ம இப்போ இருக்கோம், நாளைக்கு நம்ம இருப்போமா அப்படின்றது நம்ம கையில இல்லை. ஸோ அதே மாதிரி தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ஹைப்போதெட்டிக்கலி தான் சொல்ல முடியும். கரெக்டான ப்ரிடிக்ஷன் அப்படின்றது கிடையவே கிடையாது. நடக்கும், நடக்காமலும் போகலாம். கண்டிப்பா நடக்கலாம், கண்டிப்பா நடக்காமலும் போகலாம். எப்பவுமே ஒரு கேள்விக்குறிதான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த 2029ல இடிக்காம போனாலும் 2068ல இது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப 2068ல வந்து மோதுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட சான்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.00067%. அவ்வளோ கம்மி பர்சன்டேஜ், 1% ரொம்ப 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 கம்மியான பர்சன்டேஜ் உலகத்தை வந்து தாக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்னும் 2068 அப்படின்னா கிட்டத்தட்ட 48 வருஷத்துக்கு அப்புறமேட்டு நம்மளாம் இருப்போமான்னு தெரியாது. பட் நம்ம இருந்தோம்னா இப்போ என் வயசு பசங்க நீங்க இருக்கீங்கன்னா நம்மலாம் அந்த டைம்ல பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்டு ஒரு வயசான காலத்துல இருப்போம். அந்த டைம்ல உலகத்துல வந்து மோதிச்சுன்னா அப்போ நம்ம பார்க்கறதுக்கு இருப்போமா அப்படின்றது அதுவும் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான். ஸோ ஒரு ஹைப்போதெட்டிக்கல் வேலையே எல்லா விஷயமும் இருக்கு. நடக்குமா நடக்காதா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சுன்னா உங்களோட கருத்து என்னவா இருக்கும்? இந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது அப்படின்றத நீங்க கேள்வி போடும்போது உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு? அதை பத்தி சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்க நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். இதே மாதிரி புது புது வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை ஃப்ரம் நரேன்.